தேங்க்யூ தம்பி. இட்ஸ் ஓகே. சார் சார் யாருப்பா? என் பேரு. என்னடா அவர் இந்த ஃப்ளைட்டில் வரலையா சார்? அடிச்சனா பல்லு 32 பேந்துரும் படம் ராஸ்கல். சார் நிஜமா வரல சார். டேய், அவர் பேரு கௌதம். ஹைதராபாத்ல இருந்து வருவார். அவரை கூட்டிக்கிட்டு தான் நீ இங்க வரணும். மிஸ் பண்ண அவ்வளவுதான். அப்படியே வீட்டுக்கு போயிடு. டிரைவர் வேலைக்கு நீ வேண்டாம் சொல்லிட்டு. அப்போ காரை என்ன பண்ணுறது சார்? கார் என்ன உங்க தாத்தாவோடதா? இல்லை சார், உங்களோட தான் சார். அது எனக்கு தெரியாதா? ஏண்டா டேய், என் காரை கொண்டு வந்து என் வீட்டில் நிறுத்திட்டு நீ அப்படியே ஓடிப்போன்னு சொல்றேன், புரியுதா? புரியுது சார். நான் அடுத்த ஃப்ளைட் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன் சார். அது யாருக்கிட்ட விளையாடுற? செக் பண்ணிட்டு வா, புரியுதா? வை போன. யாருப்பா நீ? என் பேர் கௌதம். கௌதமா? ஆமா. ஹைதராபாத் கௌதம்? అవునండి నేనే. உள்ள போய் பேசிக்கலாமா? ஷூர் ஷூர், ப்ளீஸ் கம். வாங்க. சாரி சார், நாம 2 பேரும் இதுக்கு முன்னாடி போன்ல பேசிக்கிட்டது இல்லையா? இதுக்கு முன்னாடி நேர்ல சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. அதனால தான் யாருன்னு கேட்க வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. நேற்று சாயங்காலம் நாம போன்ல பேசிக்கிட்டபடி உங்களுக்காக ஏர்போர்ட்டுக்கு நான் வண்டி அனுப்பியிருந்தேன், தெரியுமா? பார்த்தா உங்க டிரைவரை ஏர்போர்ட்ல என் பேர் போட்ட அட்டையை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் தான் அவரை கண்டுக்கல. ஏன்? பின்னாடியே போலீஸ் நின்றுகிட்டு இருந்தது. போலீஸா? ஆமா, ஸ்மக்லிங் மேட்டர்ல நான் நோட்டட் பர்சன் இல்லையா? அதனால நாம வரோன்னு தெரிஞ்சாலே போலீஸ் கஸ்டம்ஸ் 2 பேருமே கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்திக்கிட்டு நின்று செக் பண்ணுவாங்க. நீங்க எல்லாருக்கும் பெருசா காட்டிட்டு வெளியே வந்துட்டீங்கல்ல? ஆமா, உங்க டிரைவர் மூலமா நான் எங்க தங்குறேன்னு என்ன ட்ரேஸ் பண்ண பிளான் போட்டிருக்கு போலீஸ். ஓஹோ, அதான் நீங்க அவங்களுக்கே டிமிக்கி விட்டுட்டீங்களா? ஆமா. அடாடா, சூப்பர் சார். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? என் டிரைவருக்கு. வேண்டாம் சார், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்? அவன் பின்னாடி இருக்கிற போலீஸ் உங்ககிட்ட அவன் போன்ல பேசுனதை வச்சு குழம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த குழப்பம் அப்படியே கண்டினியூ ஆகட்டும். ஓகே, அப்படி ஆகட்டும். பை த வே, என்கிட்ட நீங்க பிசினஸ் பண்ற ஐடியாவில் தான் வந்திருக்கீங்கல்ல? நோ. என்ன சொல்றீங்க? நீங்க டாக்டர்னு நேத்து போன்ல சொன்னீங்க இல்லையா? ஆமா. நீங்க டாக்டர் இல்லையாமே? யார் சொன்னா? உங்களை தவிர எல்லாருக்குமே நீங்க SSLC ஃபெயில் கேண்டிடேட்னு தெரியும் சார். வாட்? பணம் கொடுத்து வாங்கினதான் இந்த டூப்ளிகேட் டாக்டர் சர்டிஃபிகேட்னு ஊரே பேசிக்குது. ஆனா உங்களுக்கு பெரிய ஸ்மக்லர் ஆகணும்னு ஆசை, கரெக்டா? டாக்டர் அறிவை விட ஸ்மக்லிங் அறிவு அதிகம் இல்லையா சார்? யார் நீங்க? என்னாச்சு திலீப்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த கௌதம நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் சார். வெரி குட். எங்க வந்து ரீச் ஆயிருக்கான்? வேளச்சேரி சாந்தி அவென்யூக்கு வந்திருக்கான் சார். அது லாட்ஜா? இல்லை சார், இண்டிவிஜுவலாக தான். அது யார் வீடு, அங்க யார் யார் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுடு. ஓகே சார். இப்போதைக்கு இங்கே ராஜசேகர்னு ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காரு சார். எந்த ராஜசேகர்? உங்கள் ஃப்ரெண்டு ராஜசேகரா தான் சார். சரி, அந்த கௌதம் அங்கேயே ஸ்டே பண்றானா இல்ல வெளியே எங்கேயாவது போறானான்னு நல்லா பார்த்து சொல்லு. ஓகே சார். என்ன அவன் சந்திச்ச பிறகு அவன் மேட்ரை நீ முடிக்கணும். ஓகே சார். மரியாதையா உள்ள வந்தா உனக்கு நல்லது. வரியா?
சார் சார் ஏன் சார் என்னை இப்படி கட்டி போடுறீங்க? டேய், கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் பேசணும். சொந்தமா எதையும் பேசக்கூடாது, புரியுதா? ஓகே சார். கௌதம நீ பார்த்திருக்கிய? இல்லை சார். டேய், உண்மையை சொல்லு, பார்த்திருக்கியா இல்லையா? சத்தியமா பார்த்ததில்லை சார். என்ன சார், வலிக்குதா? வலிக்கல. ஆமா, என்ன ஏன் கட்டி போட்டிருக்கிய? சொல்றேன். நீங்க கௌதம பார்த்திருக்கீங்களா? இது என்ன கேள்வி? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. கௌதம பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். நானும் பார்த்ததில்ல. ஆனா அவன் கண்டிப்பா இங்க வருவான்னு நம்பகமான தகவல் வந்ததுனால ஐ எம் வெயிட்டிங். ஹலோ. என்னங்க? என்ன? எங்க இருக்கீங்க? என் மேல கேஸ் போட்டிருக்கிறதா சொன்னாங்கல்ல. ஆமா. அவர் வீட்டில் அவரை பார்த்துட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. டேப்லெட் போட்டிங்களா? போட்டேன். டிஃபன் சாப்பிட்டாச்சா? ஆச்சு. பேசி முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சரி. அப்புறம் ஒரு விஷயம். என்ன? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டம் ஒழுங்கு அப்படியெல்லாம் பேசாம டிரைவர் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, புரியுதா? ஓகே ஓகே, வை. வணக்கம் சார். வணக்கம். நீங்க? செல்வின். உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உட்காருங்க சார். பரவாயில்ல சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கஸ்டம்ஸ் அதிகாரியா இருந்தப்ப வைரக்கடத்தல் கேஸ்ல உள்ளத்தல்ன அதே செல்வின் தான் சார். நான் அப்படியே தான் இருக்கு. அது வந்து ஏன் தடுமாறுறீங்க? உட்காருங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது என் கார் டிரைவர் மணப்பாறை கிட்ட உங்க காரை இடிச்சிட்டதா கேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, இடிச்சிட்டு பேசாம போனதுனால கோவம் வந்துருச்சு. கார் நம்பரை நோட் பண்ணதுனால கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா எனக்கு நீங்க தான் ஓனர்னு தெரியாது. இட்ஸ் ஓகே, ஐ எம் சாரி. என்னோட டிரைவர் பயந்துகிட்டு இருக்கான். வயசானவன், ஏதோ தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்டான். சின்ன தப்பு இல்லை சார், பெரிய தப்பு. நான் என் கார்ல ஃபேமிலியோட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். உங்க டிரைவர் பொறுப்பே இல்லாம காரை ஓட்டிட்டு வந்து என் காரை இடிச்சு சேதப்படுத்திட்டான். அதை விட பெரிய தப்பு, வண்டியை நிறுத்தாமலே போயிட்டான். சேஸ் பண்ணி பிடிச்சிருக்க தெரியுமா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்? நீங்க ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல வண்டியில இருந்தேன்னு சொல்றீங்க. ஆமா, இருந்ததால தான் சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என் டிரைவர் என்கிட்ட பல வருஷமா இருக்கான். அவன் இதுவரைக்கும் பொய் சொன்னதே இல்லை சார். நானும் அவன் பொய் சொன்னதா சொல்லலையே. அது இல்லை சார், அவன் வேற மாதிரி சொல்றான். என்ன சொன்னான்? என் வண்டி
பைபாஸ் பிரிட்ஜில் வந்துட்டு இருக்கும்போது ரைட்டில் வந்த உங்கள் வண்டி டக்குன்னு லெஃப்டில் கட் கொடுத்து வேகமாக திரும்பி போனதால் என் வண்டிக்கு டேமேஜ் ஆயிடுச்சுங்கிறான். நீங்கள் என்னடான்னா உங்கள் வண்டிக்கு அதிகமாக டேமேஜ் ஆயிருக்குன்னு என்னோட டிரைவர் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்க வண்டியில இருந்தீங்களா சார்? இல்லை. ஆனா நான் வண்டியில இருந்தேன். உங்கள் டிரைவர் மட்டும்தான் இருந்தாருன்னு என் டிரைவர் சொல்கிறான் சார். சார், டிரைவருங்க அவங்க தப்பிக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுவாங்க. அதுல ஒரு பொய் சார் இது. போதும் சார். என்னோட ஒரு சின்ன சஜஷன் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. இதுவரைக்கும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக சின்சியராக இருந்துட்டேன். கையில் பணம் இல்லைன்னா கூட ஆச்சாரமாக அனுசரணையாக வாழ்ந்துட்டேன். 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு பப்ளிக்கில் மரியாதையாக வாழ்ந்துட்டேன். கோர்ட்டில் கேஸெல்லாம் வேண்டாம் சார். கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கோங்க சார். வாங்கி நம்ம 2 பேரும் பொறுமையாக உட்காந்து பேசி தீர்த்துக்கலாமே. உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமா சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு தடவை சார் கடத்தல் பொருள் என்கிட்ட இருந்ததுனால நான் கடத்தல்காரன் இல்லை சார்னு சொன்னேன். கெஞ்சினேன். ஞாபகம் இருக்கா? அதை எதுக்கு சார் இப்போ கனெக்ட் பண்ணுறீங்க? அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது தான் வலின்னா என்னன்னு தெரியும் சார். இப்போ புரியுதா வலி என்னன்னு? சார் நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். நீங்க கோர்ட்டு கேஸ்னு அலையுங்க. சார் கொஞ்சம் அனுசரிக்கலாமே. முடிஞ்சா ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சிருங்க. சத்தியமா எனக்கு இதிலெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கல. உங்களுக்கு எனக்கும் பகன்னு எதுவுமே இல்லை. ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட்ல உங்க டிரைவர் தப்பு பண்ணிட்டான். அவர் மேல நான் கேஸ் கொடுத்துருக்கேன். நீங்க கவர்மெண்ட் ஆபீசர். உங்க டிரைவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க சார். வாங்க. வரோம் சார். ஒரு நிமிஷம் சார். உங்ககிட்ட சொல்லக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. எதேச்சியா பார்த்ததுனால சொல்றேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் உங்க மருமகனும் கோர்ட்ல நிக்க வேண்டியது வரும். ஏன்? அதை நீங்க உங்க மருமகன் கிட்ட தான் கேட்கணும். புரியல. இப்ப நீங்க கிளம்புங்க. ஆதாரப்பூர்வமா தகவல் வந்ததும் நான் சொல்லி அனுப்புறேன். போங்க. சரி, நான் வரேன். ஹாய் புனிதா. ஹாய் கௌதம். என்ன பைக்ல வர? ஏர்போர்ட்ல இப்பெல்லாம் பைக் வாடகைக்கு தராங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, ஃப்ரெண்டு பைக்கு. அப்படின்னா நீ ஹைதராபாத்ல இருந்து மார்னிங் ஃப்ளைட்ல வரலையா? இல்லை, நேற்று நைட்டே பஸ்ஸில் வந்துட்டேன். பஸ்ல வந்தியா? ஆமாம். ஏன்? சென்னை போலீஸ்க்கு நான் இங்கே வரப்போகிற விஷயம் எப்படியோ லீக் ஆகி போயிடுச்சு. ஐயோ, எப்படி? தெரியல. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்கே இருக்கிற போலீஸில் எனக்கும் ஆள் தெரியும்ல, அவங்க சொன்னாங்க. சரி, அதை விடு. ஐட்டம் வந்துருச்சா? எஸ், வந்துருச்சு. பார்க்கலாமா? வா.
கதவை சாத்து. நீ இங்கே இரு, இந்த சுவிட்ச் போர்டு கிட்டே நில்லு. ஏன்? சொல்றேன். இதுதான் அந்த ஐட்டம். ஐட்டம் ஓகே, நான் பார்க்க வேண்டாமா? நீ பார்க்கறதுக்காக தான் உன்னை அங்க நிறுத்தி இருக்கேன். புரியல. இதோட எஃபெக்ட் உனக்கு புரியணும்னா இப்ப இந்த டைமண்ட் பாக்ஸ ஓபன் பண்றேன். இதோட எஃபெக்ட் உனக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியலையே. என்ன எஃபெக்ட்? இப்ப அந்த லைட் ஆஃப் பண்ணு. இந்த சுவிட்சா? ஆமா. பாத்தியா இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு? வாவ், இது என்ன எஃபெக்ட்? அட, அந்த அந்த எஃபெக்ட் எங்க போச்சு? இருட்டுல மட்டும்தான் இந்த வைரம் ஒளிரும். இது மொத்தமும் பாசிட்டிவ் ரைஸ். ஓ மை காட், இந்த வைரத்துக்குள்ள இவ்ளோ எஃபெக்டா? ஆமா, அவ்வளவும் பாசிட்டிவ் ரைஸ். உடம்புக்கும் நல்லது, ஜெயிக்கவும் வைக்கும். இதை கொஞ்சம் நீ வச்சு பாரு. ஆஃப் கோர்ஸ். நான் போய் லைட் ஆஃப் பண்றேன். சரி. எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. இந்த டீல் முடிக்கிறியா? கண்டிப்பா முடிக்கிறேன். எங்க இருந்து இந்த சரக்கு உனக்கு வந்தது? கன்யா லாம்ல இருந்துதான். ஜெய்ப்பூர் வியாபாரி அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. ஓகே. எப்படி உன் கைக்கு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் தொழில் ரகசியம். 10 வருஷமா வைரத்தை கைமாத்திர வேலை செய்யற எக்ஸ்பர்ட். நீயே இப்படி கேட்கலாமா? ஒரிஜினல் பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறியா? சரி, ரேட் என்ன? பார்ட்டி 30 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. மேல எனக்கு என்ன தருவ? நீயே சொல்ல, முடிச்சிடலாம். இங்கத்தி மார்க்கெட் ரேட் அவ்வளோ இல்லையே. இதுக்கும் மார்க்கெட் ரேட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இது சூரஜ் டைமண்ட். இதுக்கு முன்னாடி நேபாள் பிரின்ஸ் கையில இருந்தது. இது அங்கிருந்த ஒரு குரூப்பால திருடப்பட்டுருச்சு. அந்த சாம்ராஜ்யமே அதுக்கப்புறம் தான் சரிஞ்சு போச்சு. அவ்வளோ அதிர்ஷ்டமான வைரம் இல்லையா? ஆமா, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன் வித்து தர்றதுக்கு. பார்ட்டி யாராவது கையில இருக்காங்களா? 2 பார்ட்டி இருக்கு. ஆனா ரேட்டு தான் அதிகமா இருக்கு. வாங்குவாங்களான்னு தெரியல. விசாரிச்சு பாரு. முடியலன்னா கன்யாலாளுக்கே திருப்பி அனுப்பிடுவேன். வேற டீல பாத்துக்கலாம். ஓகே, ஐ வில் ட்ரை. ஹலோ, என்னடா? என்னங்க? என்னாச்சு? என்னாச்சு பார்கவி? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? எங்க இருக்கீங்க? நான் சொன்னல உனக்கு, எனக்கு பிசினஸ் ஆஃபர்ஸ் தர டாக்டர் ஒருத்தர் இருக்காருன்னு. ஆமா, ராஜசேகர் நீங்க? ஆமா, அவர் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்? எனக்கு எனக்கு திடீர்னு மறுபடியும் அந்த வயிற்று வலி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ, மறுபடியும் உனக்கு வலி வந்துருச்சா? ஆமாங்க, அந்த வலி
உயிர் போகுது. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு என்னை இங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க ப்ளீஸ். பார்கவி அழாத. நான் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். இரு, நான் ஃபோன் பண்றேன். இரு. என்னாச்சு? யாருக்கு வயித்து வலி? என் ஒய்ஃப்க்கு. அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா என்ன? ஆமா, 2 பேரும் தான் வந்திருக்கோம். என்ன கௌதம் நீ? நம்மளோடது ரிஸ்கான வியாபாரம். இதுக்கு வரும்போது அவளை கூட்டிட்டு வரலாமா? என்ன பண்றது? 6 மாசத்துக்கு முன்னாடி அவளுக்கு அபார்ஷன் ஆச்சு. அதுல இருந்து ஏதோ ஒரு வயிற்று வலி அவளுக்கு வந்து துடின்னு துடிக்கிறா. விட்டுட்டு வர மனசு இல்ல. அதான் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க தங்க வச்சிருக்க? ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா. தேங்க்யூ. ஹலோ, டாக்டர் ராஜசேகர் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையா? மண்டப்பைய சீரியஸான நேரத்தில் பேர் இருந்தா அதை எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லணுமா? ராஜசேகர் சார் இருக்காரா? அவர்கிட்ட கொடுங்க. ஆமா, நீங்க யாரு? அவரோட ரிலேஷன் கேட்கும்போது பேரை சொல்லணும் இல்லையா மிஸ்டர்? அவர் எங்க இருக்காரு இப்போ? அவர் படுத்திருக்காரு. டாக்டர் செக் பண்றாங்க. ஏன் டாக்டர் ராஜசேகருக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, காத்தால தலை சுற்றி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கு டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாரு? என் பேரு. உங்க பேரு? கௌதம். கௌதம்னா? சாரோட ஃப்ரெண்டு. ஒரு டாக்டரை பத்தி அவர்கிட்ட விசாரிக்கணும். அதுக்கு தான் இப்போ அவருக்கு கால் பண்ணியிருக்கேன். பேசுகிற நிலைமையில இருந்தா அவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்க. அர்ஜென்ட் ப்ளீஸ். கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை. அவர் லேண்ட்லைனுக்கு வர நிலைமையில இல்லை. ஏன் உங்க மொபைல் இல்லையா? ஏன்? அவரோட மொபைல் லைனுக்கு வரலாமேன்னு சொல்றேன். ஓகே, வரேன். அந்த பையன் முன்னாடி பேச வேண்டாமேன்னு தான் கட் அவுத்து தனியா கூட்டிட்டு வரேன். கௌதம் இப்போ உங்க மொபைல் லைனுக்கு வருவான். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசணும். புரியுதா? புரியுது. இது உங்க மொபைல் இல்ல, என்னோட மொபைல். ஹலோ. ஹலோ. என்னடா? நீ சொன்னதெல்லாம் பக்கா. நீ சொன்ன மாதிரியே லேண்ட்லைன்ல பேசினவனோட கான்வர்சேஷனை இழுத்திருக்க. பார்ட்டி அவன் தான். அட்ரஸ் தெரிஞ்சதா? தெரிஞ்சது. 4435444896. கேளம்பாக்கத்துல இருந்து கால் வந்திருக்கு. லேண்ட்லைன். வெரி குட். ஆள் யாருன்னு டேப் பண்ணு. ஓகே. இன்னொரு நம்பர் சொல்றேன், அதையும் நோட் பண்ணு. சொல்லு. 784 582 2504. இதையும் டேப் பண்ணு இமீடியட்லி. ஓகே? ஓகே. ஹலோ. ஹலோ, வணக்கம். நான் கௌதம். கௌதம் சார், ஒரு நிமிஷம். நான் டாக்டர் கிட்ட கொடுக்குறேன். அங்கிள், உங்க ஃப்ரெண்டு கௌதம்னு யாரோ பேசுறாரு, என்னன்னு கேளுங்க. ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கம் கௌதம். நேத்து நம்ம பேசிக்கிட்டபடி நீங்க ஆள் வரவே இல்லை. ப்ரோக்ராம் ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சா என்ன? இல்ல, வந்துட்டேன். இங்கே தான் இருக்கேன். என்னது, வந்துட்டீங்களா? என்கிட்ட தானே வரேன்னு சொன்னீங்க. சொன்னேன், வேற வேலையில ஹெல்டப் ஆயிட்டேன். அப்புறம் டாக்டர் சொல்லுங்க. தாம்பரத்தில் யாராவது நல்ல கைனகாலஜிஸ்ட்னா யார் பேரை ரெஃபர் பண்ணுவீங்க? ஏன்? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு பயங்கர வயிற்று வலி. அதான். டாக்டர் கோமலவள்ளின்னு ஒருத்தங்க இருக்காங்க. சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல கிளினிக். நல்ல ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, தேங்க்யூ. நான் பார்த்துக்கிறேன். கௌதம் பாய். 1 மினிட். சொல்லுங்க. நீங்க இங்க எப்போ வர்றீங்க? அது வந்து நீங்க என் கூட தனியா டீல் பண்ற விஷயம் சாருக்கு தெரியுமா? தெரியாது. நான் தான் சொன்னேன்ல, நான் அவரை விட அதிகமான ஷேர் தரேன். நீங்க என் கூடவே வியாபாரம் பண்ணுங்க கௌதம். பிசினஸ் இந்த வாட்டி பெருசு டாக்டர். எதுவா இருந்தாலும் கொண்டு வாங்க, பண்ணுவோம். ஓகே. சூரஜ் டைமண்டுக்கு உங்ககிட்ட பார்ட்டி இருக்கா?
சூரஜா? ஆமாம், பார்ட்டி இருக்கா பாருங்க. 2 நிமிஷம், நான் இந்த நம்பர்லேயே உங்களை கூப்பிடுறேன். வேண்டாம் டாக்டர், இந்த நம்பரை டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். நானே கூப்பிடுறேன், நீங்கள் விசாரிச்சு வைங்க. இவனை உனக்கு உண்மையிலேயே தெரியாதா? எனக்கு மட்டும் இல்லை சார், டைமண்ட் மீடியேட்டர்ஸ் யாருக்குமே அவன் முகம் தெரியாது. அப்புறம் எப்படி வியாபாரம் பண்றான்? அவனுக்கு திருட்டு வைரத்தை யாரோ கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதை அவன் மீடியேட்டர்ஸ் மூலமா வியாபாரம் பண்ணுவான். இது எல்லாமே ஃபோன் டீலிங் தான். பணம் எப்படி கை மாறும்? போன வாட்டி என்னோட பார்ட்னர் கௌதம் கூட ஒரு வியாபாரம் பண்ணேன். நானும் அன்னைக்கு கூட இருந்தேன். சரி, முட்டுக்காடு கிட்ட பைக்ல ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு நிக்க சொன்னான். ஓகே. என் ஆளுங்களும் பணத்தோட அங்க நின்னாங்க. சரக்க கலெக்ட் பண்ண ஹோட்டல் சீப்ராஸ் பார்ல என்ன வெயிட் பண்ண சொன்னான். நான் அங்கே வெயிட் பண்ணேன். ஓகே. சிக்கன் 65ஓட சரக்கு என் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. அதே டைம்ல பாருங்க, ஏன் ஆளுங்க கிட்ட இருந்து பணப்பொட்டிய யாரோ ஒரு பைக்காரன் புடிங்கிட்டு ஓடிட்டான். அவ்வளவுதான், டீல் ஓவர். யாரோட முகத்தையும் யாருமே பார்க்கல. வியாபாரம் பக்காவா முடிஞ்சு போச்சு. ஏமாத்து இருக்காதா இதுல? கண்டிப்பா அது மட்டும் இருக்காது. சூரஜ் டைமண்ட்ல என்ன ஸ்பெஷல்? பாசிட்டிவ் எனர்ஜி, ரேஸ் ஆஃப் எலிமெண்ட், சக்சஸ்ஃபுல் ஜீன் உள்ள டைமண்ட் வெர்ஷன். இந்த பூமியில ரொம்ப அபூர்வமா கிடைக்கக்கூடிய ஒரு வைர வகை. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்சதுல ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஒரே ஒரு துண்டா? ஆமா. எங்க கணக்குப்படி ஒரே ஒரு வைரத்தை தவிர மத்தது எல்லாமே ராஜாக்கள் காலத்திலேயே மறைக்கப்பட்டுச்சு. அந்த ஒரே ஒரு கல்லும் கடைசியா மர்லின் மன்ரோ கிட்ட இருந்தப்போ அது வெளியே தெரிய வந்தது. ஓஹோ, அவங்க கிட்ட இருந்ததா? ஆமா. அவங்க கிட்ட அந்த வைரம் இருந்த வரைக்கும் அவங்க கொடி கட்டி பறந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஆட்கள் அதை திருடிட்டாங்க. யார் திருடுவாங்க? இந்த வைர வியாபாரிகள் மட்டும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தயாரா இருப்பாங்க. ஒரு ஆளுக்கிட்ட ஒரு அதிர்ஷ்டமான வைரக்கல் இருக்குன்னா அதை ஆப்போசிட் குரூப்பை வச்சு திருட வைப்பாங்க. ஓஹோ, திருடி அதே திருடின வைரத்தை வேறொரு டீலரை வச்சு சேம் பார்ட்டிக்கு விற்கவும் வைப்பாங்க. ஓஹோ, போலீஸ் கேஸ்லாம் ஆகாதா? ஆகாது. ஆனா திருடனவன் கிடைச்சா பீஸ் பீஸ் ஆக்கிடும். ஓகே. இப்போ இந்த சூரஜ் டைமண்டை வாங்குறதுக்கு உங்ககிட்ட பார்ட்டி இருக்கா? இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா என்ன? நீங்க யாருன்னு தெரியாம நான் எதை பேசுறதுனே புரியல. எனக்கு உங்க வைர வியாபாரம்லாம் தெரியாது. ஆனா வைர வியாபார மீடியேட்டர் கௌதம் எனக்கு வேணும். ஒரு இடத்துல சாட்சி சொல்ல அவன் உயிரோட வேணும். சோ அவனோட உங்க டீல் என்னவோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. எனக்கு கௌதம கொடுத்தா போதும். ஓகே. வைரத்தை வாங்கிக்கிட்டு அவனை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஆனா என்ன நீங்க எங்கேயுமே காட்டி கொடுக்க கூடாது. மாட்டேன். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்? யா, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். மாறுனா மிருகமாயிடும். உங்க உயிர் இருக்க. பரவாயில்ல, போகட்டும். உங்களுக்கு கௌதம தெரியுமா? தெரியாது. அப்பா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னோட பார்ட்டி மாதிரியே என் கூடவே இருங்க. அவங்கிட்ட நான் டீல் பேசுறேன். இந்த வாட்டி அவன் வைரத்தை கொண்டு வரும்போது எனக்கு வைரம், உங்களுக்கு அவன். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஆமா, உள்ள இருக்கவன் யார் சார்? கேப்போம் வாங்க. உங்களுக்கும் தெரியாதா? தெரியாது, வாங்க கேட்டுருவோம். சரி வாங்க. கண்ணு முடிச்சிட்டான். பாத்தீங்களா பாத்தீங்களா, தண்ணி ஊத்துன உடனே கண்ணை முடிச்சிட்டான். இப்ப நீங்க பேசுங்க. ஏய், யாரா நீ? எதுக்காக இங்க வந்த? கௌதம் தேடி வந்திருக்கேன் சார். அது புரியுது. கௌதம்க்கு நீ யாரு? கௌதம்க்கு நான் யாரும் இல்லை சார். டேய், உண்மைய சொன்னா நீ உயிரோட இருப்ப. இல்ல சொல்லு, யார் நீ? எதுக்கு வந்திருக்க? கௌதம கொலை பண்ண வந்திருக்கேன் சார். என்னது, கொலை பண்ண வந்திருக்கியா?
என்னங்க ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சாப்பாடு போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த சாப்பாடு அப்படியே இருக்கு, பிசைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடவே இல்ல. இந்தாங்க தண்ணி. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. பிடிக்கலனா சாப்பிடாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? இஷ்டமில்லாத ஏதாவது ஒரு வேலையை செஞ்சா இந்த மாதிரி தான் ஆகும். வேணும்னா அப்புறமா சாப்பிடுங்க, போய் கை கழுவுங்க. தேங்க்யூ சிவகாமி. காத்தால டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க முகமே சரியில்லை. என்னாச்சுங்க? சார், நீங்க சொன்ன உங்க டிரைவரை நான் தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஹெல்த் வைஸாவும் சரி, மென்டல் வைஸாவும் சரி, அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அப்படின்னா வேண்டாம் விடுங்க, ஏன் அதையெல்லாம் பேசிக்கிட்டு. டாக்டர், நீங்களும் நானும் ரொம்ப பழக்கத்தில் இருக்கிறவங்க. நீங்க ஜெயில எல்லா கைதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் தர்றவர். அந்த நம்பிக்கையில தான் ஜெயில இருந்த என்னோட டிரைவரை பார்க்க சொல்லி உங்களை அனுப்புனேன். நான் தான் பார்த்தனே, ஆனா அவன் ஏடா கூடமா பதில் சொல்றானே. என்ன சொல்றான்? அந்த செல்வன் போயிட்டு இருந்த கார் மேல காரை கொண்டு போய் இடிச்சது நீங்க சொல்லித்தானேன்றான். என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் சொல்லியா? ஆமா, அவன் அப்படி சொன்னதுனாலதான் சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் கொலை முயற்சி கேஸ் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா சார். செல்வின்கிற அந்த பிசினஸ்மேன் பெரிய அளவுல கான்டாக்ட்ஸ் இருக்கிறவர். அவருக்கு எங்கெங்கயோ எதிரிகள்லாம் இருக்காங்களாம். அதனாலதான் அவரு காரு மேல உங்க டிரைவர் காரை மோதின உடனே அவரு பயந்துட்டார். அவருடைய எதிரிகள் வேலைதான் இதுன்னு போலீஸ்ல பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேஸ ஸ்ட்ராங் ஆக்கிட்டார். அவங்களும் உங்க டிரைவர் மேல பல கேஸுங்களை போட்டு உள்ள வச்சு ட்ரில் வாங்குறாங்க. நீங்க என்னோட நண்பரா இருக்கிறதுனால நான் உங்க சார்பா ஜெயிலர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி உங்க டிரைவர் கிட்ட பேசினேன். அவன் என்னடானா நீங்க சொல்லித்தான் செல்வின் கார் மேல காரை மோதினேன்னு சொல்றான். டாக்டர், நான் நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவன். நான் அந்த மாதிரி செய்வேனா? அது எனக்கு நல்லா தெரியுது, ஆனா சட்டத்துக்கு தெரியணுமே. உங்க டிரைவர் தானே அப்படி சொல்றான். அவனை சந்திக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ்ல சொன்னாலும் அலக்கழிக்கிறாங்க சார். செல்வின் கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? உங்க டிரைவர் பண்ணது தப்பு, அவனை நான் சும்மா விட மாட்டேங்கிறாரு. அவருக்கும் உங்களுக்கும் வேற ஏதாவது பகைகள் இருக்கா? பகை என்ன இருக்கு டாக்டர்? 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல இருக்கும்போது செக்கிங்ல இவர்கிட்ட ஒரு வைரம் கிடைச்சது. அன்ஆதரைஸ்டா செருப்புல அடைச்சு வச்சு எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கான ஆக்ஷன் எடுத்த, அவ்வளவுதான். ஓஹோ, ஒருவேளை அந்த ஆக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு தான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாரோ? தெரியல டாக்டர். ஆனா சின்ன விஷயத்தை பெருசு பண்றத பார்க்கும்போது எனக்கும் அந்த டவுட் வருது. சின்ன விஷயம்னா? என்னோட டிரைவர் லைட்டா இவரோட காரை டச் பண்ணது நிஜம். செல்வினோட டிரைவர் தான் கார்ல இருந்ததா ஏன் டிரைவர் சொல்றான். ஆனா இவரே இருந்தேன்னு ஏன் பொய் சொல்றாருன்னு தான் எனக்கு தெரியல. ஓஹோ, அப்படியா? எப்படியும் இந்த 2 நாள் நான் ஊர்ல இருக்கேன். எப்படியாவது அந்த செல்வினை மீட் பண்ணி நேரடியா விசாரிச்சுக்கலாம். சரியா? நம்ம டிரைவர் ஏன் அப்படி உங்க மேல பழி சுமத்தணும்? எதுக்காக அந்த ஆள் செல்வின் சாதாரண ஆக்சிடென்ட் விஷயத்த கொலைகேஸ்ன்னு பெருசுபடுத்தணும்? தெரியல. அதை விட என் மனசை குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயம், கூடிய சீக்கிரம் உங்க மாப்பிள்ளை விஷயமா கோர்ட்ல ஏற வேண்டி இருக்குன்னு சொன்னான் பாரு, அதான் ஏன்னு புரியல. சரிங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நான்
வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஹலோ அம்மா, நான் குமார் பேசுறேம்மா. சொல்லு குமார். அம்மா, அப்பா பார்க்க ஜெயிலுக்கு போனேன். பர்மிஷன் இல்லையா? என்ன பண்றதுமா? ஏதோ போய் கேஸ் போட்டிருக்காங்கம்மா. நீ எதுக்கும் பயப்படாத. உங்க அப்பாவை வெளியில எடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ எப்படி இருக்கு வயிற்று வலி? கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. எதனால உனக்கு இந்த வயிற்று வலி வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. அதெல்லாம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். ஏன் அப்படிலாம் நெகட்டிவா பேசுற? வேற எப்படி பேசுறது? டாக்டர் கிட்ட போனா வயிறு மொத்தத்தையும் அமைக்க பாக்குறாங்க. இது ஒண்ணுமே இல்ல, சரியா போயிடும் சொல்றாங்க. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? அவங்க தானங்க கண்டுபிடிக்கணும். இதோ நாம இன்னைக்கு போன டாக்டர் கூட வயித்தை இங்க புடிச்சு அமுக்குனாங்க. அங்கதானே எனக்கு வலி. நான் சொல்றேன், கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீயா ரொம்ப வலிக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதேன்னு சொல்றாங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவப்பட்டு பிரயோஜனமே இல்ல. எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வந்தது தானே? வந்தது. அதுல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே கிளியர், ஆல் ஆர் நார்மல்னு ரிப்போர்ட் சொல்லிச்சு தானே? ஆமா சொல்லிச்சு. அதனால டாக்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த அம்மாவுக்கும் அதே கன்ஃபியூஷன் தான். இந்த டாக்டர் தான் உங்க ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ண டாக்டரா? இல்ல, அவங்க சேலியூர்ல இருக்காங்க. அது ரொம்ப தூரம். நான் பக்கத்திலேயே ஒரு போர்டு பார்த்ததுனால அங்க கூட்டிட்டு போயிட்டேன். அது சரி, நாம எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம்? வேலை விஷயமான்னு சொன்னல. அது சொன்னீங்க. ஆனா என்ன வேலை செய்றீங்கன்னு இது வரைக்கும் சொல்லிருக்கீங்களா? ஏன் சொல்லலையா? கல்யாணமான இந்த 2 வருஷமா நான் கேக்குறேன். ஏதோ கொரியர் ஏஜென்சின்னு சொல்றீங்களே தவிர என்ன ஏதுன்னு டீடைல்டாவே சொல்லல. நம்மளோடது ஷிப்மெண்ட் பிசினஸ். கொரியர் ஏஜென்சி மாதிரி சரக்குங்களை கைமாத்தி விடுற பிசினஸ். கப்பல்ல வர சரக்குகளா? கப்பல்ல வந்தாலும் ஃப்ளைட்ல வந்தாலும் பெரிய பெரிய ஷிப்மெண்ட் ஐட்டம்ஸை லோக்கல் ஏஜென்சிக்கு கைமாத்தி விடுற மீடியேட்டர் ஜாப் நம்மளோடது. ஒரு வாட்டி கூட உங்க ஏஜென்சி இருக்கிற இடத்துக்கு என்ன நீங்க கூட்டிட்டு போகவே இல்லை. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையா? ஏன் கேட்ட தப்பா? தப்பு ஒன்றும் இல்லை. நீனா எனக்கு உயிர். முக்கியமான ஷிப்மெண்ட்டுக்காக நான் கிளம்பி வர்றப்ப உனக்கு வயிற்று வலின்னு சொன்னதுனால தனியா விட்டா நல்லா இருக்காதுன்னு உன்னையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறமும் வயிற்று வலி உனக்கு கண்டினியூ ஆகுதேன்னு நான் வருத்தத்தில் இருக்கேன். நீ என்னடானா என் வேலையை பத்தி கவலைப்படுற. என் வயிற்று வலிக்கான காரணம் எனக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். சொன்னா நீங்க கோச்சுப்பீங்க. கோச்சிக்கலாம் மாட்டேன். சொல்லு. நமக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க. செய்வினையா? ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு என்ன மாதிரியே வயிற்று வலி வந்துச்சான். என்ன மாதிரியே அவ்வளோ அவஸ்தைப்பட்டாளா. டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா. கடைசியில பார்த்தா செய்வினையால வந்த வலியாமா இது? ஆமா. சிக் மண்டு அவளும் குழம்பி உன்னைய குழப்பிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. இந்த உலகத்துல நல்லது கெட்டதுன்னு 2 தான் இருக்கு. வேற செய்வினை செய்யாத வினைன்னு ஒன்றும் இல்லை. புரியுதா? ஹாய். ஹாய். என்ன விஷயம்? என்னாச்சு? ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் காட்டினியா? காட்டியாச்சு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். வெரி குட். என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, ஷீ இஸ் ஃபைன். இதை கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? வியாபாரம் செட் ஆயிடுச்சான்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். செட் பண்ணுறேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாவது? நான் அடுத்த அட்டாக்கு கிளம்பணும். சரக்கு என்ன பண்ற? வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, சீக்கிரம் வா.
வணக்கம் மேடம். வணக்கம்மா. நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. சார் சார் யார் நீங்கெல்லாம்? 4435444896 இந்த வீட்டில் இருக்கிற ஃபோன் தானே? ஆமா. முகமது யூனஸ்ங்கிறது யாரு? இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். நீங்க யாரு? நான் வாடகைக்கு இருக்கேன் சார். என்னாச்சு உள்ள? உள்ள யாரும் இல்ல. உங்க பேரு? புனிதா. கௌதம் எங்க இருக்காருமா? அப்படி யாரும் இங்க இல்லையே. சாரி மேடம், அவர் இந்த வீட்டு லைன்ல இருந்தா ஃபோன் பண்ணியிருக்காரு. எங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்கு, கூப்பிடுங்க அவரை. தேங்க்யூ 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 சார். இனிமே நாம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார். நீங்க ஸ்மக்லிங்ல இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே நான் எப்படியாவது உங்க கூட சேர்ந்து பெரிய ஸ்மக்லர் ஆயிடணும்னு முடிவே பண்ணிட்டேன் சார். ஏன் அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெரிய ஸ்மக்லர் ஆகணும், நல்ல நல்ல ஃபாரின் கார்கள்ல ஊரை சுத்தணும், முக்கியமா சொல்ல போனா போலீஸுங்க கிட்ட டிமிக்கி கொடுக்குற வேலையெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை சார். வெரி குட், நல்ல ஆசை. இப்பத்துல இருந்தே நீங்க எங்க டீம்ல ஒரு ஆள். இவரும் நம்ம டீம் தான். ஹாய் சார், ஐ அம் ராஜசேகர், டாக்டர். சாரோட பேரு? நம்ம டீம்ல முக்கியமான அம்சமே பேருங்களை கேட்டுக்க கூடாது. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் பேரை கேட்கல. ஆமா, இந்த கௌதம்னு ஒருத்தர் கூட நாம ஒரு டீல் பண்ண போறோம், அதுல ஜாயின் ஆக போறோம்னு சொன்னீங்களே, அத நாம எப்ப பண்ண போறோம்? இப்பதானே நீங்க என் கூட சேர்ந்திருக்கீங்க, கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். ஆமா, நம்ம பேசினபடி உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க. இந்த கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் இனிமே என்ன காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஃபாரின்ல இருக்கிறதா சொல்லி வேலைக்கிடுவேன். ஓகே, வெரி குட். இனிமே உங்க கேஸ பத்தி அவங்க ஏதாவது கேட்டா நான் லைன்ல கிடைக்கவே மாட்டேன். வெரி வெரி குட். எப்படி, போதுங்களா? போதும். இப்போ நீங்க கிளம்பலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. 24 ஹவர்ஸ்ல in 7 days at any time, இரவு பகல்னு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உடனே ஓடி வருவேன். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார். வர சார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர். யார் இந்த ஆர்வ கோளாறு? சொல்றேன், உள்ளவா. இந்த ஆளை வேற ஒரு பர்பஸ்க்காக கூப்பிட்டு பேசினேன். பார்த்தா ரொம்ப பேசினான். அதை விடு. உன் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதா கௌதம்? முடிஞ்சது சார். பாம்பே டீம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கல்ல? பார்த்தேன் சார். அவங்கள விட பக்காவா ஒர்க் பண்ணணும். 100% பண்றேன் சார். எனக்கு தெரியும். உனக்கு ஸ்மார்ட்னஸ் அதிகம் தெரிஞ்சுதான் நீ வேலையை விட்டு நீ ரோட்ல தெரியும் போது உன்னை பிக்கப் பண்ணி உனக்கு இந்த ஆஃபரை தந்த. தேங்க்யூ ஸோ மச் சார். திடீர்னு வேலை போனதும் பயந்துட்டேன். ஹைதராபாத் காஸ்ட்லி வேறையாச்சா, பக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு. டோன்ட் வரி. ஒரு டீல் பண்ணா 1 வருஷத்துக்கான சேலரியை ஒரே நாள் எடுத்துடலாம். ஓகே? ஓகே சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஹாய் சார். ஹாய். கமெண்ட். என்ன கௌதம், வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு நினைச்சேன். இல்லை சார், வந்ததுலேருந்து கொஞ்சம் பர்சனல் வேலைகள் இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் போலீஸ் கெடுபிடி அதிகமாகிடுச்சு. அப்படியா? ஆமாம் சார், அதனால தான் ஃப்ளைட்டில் வராமல் பஸ்ஸில் வந்தேன். என்னது, பஸ்ஸில் வந்தியா? ஆமாம்மா. ஏன் சார்? போய் சொல்லாத. நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்லணும்? நீ காலையில் என் ஃப்ரெண்டு ராஜசேகர் வீட்டுக்கு போகிறத என் ஆள் பார்த்துருக்கான். நாங்கள் போகல சார். சும்மா சொல்லாத. ஏர்போர்ட்ல இருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது என்னோட ஆள். நீ ராஜசேகர் வீட்டுக்கு போனதை என் ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். சத்தியமாக கிடையாது சார். நான் ஃப்ளைட்டில் வரல. ரெண்டாவது நான் தனியாக வரல சார். நானும் என் மிஸ்ஸஸும் வந்திருக்கோம். என்னது?
நீயும் உன் மிஸ்ஸஸும் பஸ்ல வந்தீங்களா? ஆமா சார். வேணும்னா நீங்களே கேளுங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைச்சு போட போறேன். முடிச்சிட்டு சமைக்கலான்னு இருக்கேன். நீங்க மத்தியானம் வருவீங்களா? தெரியல, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சொல்றேன். அப்புறம் நேத்து ஹைதராபாத்ல இருந்து நம்ம பஸ்ல ஏறும்போது எக்ஸாக்டா மணி எத்தனை? 9:20. காலையில இங்க இறங்கும்போது 10 மணி. ஏங்க? இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மள மாதிரியே ஹைதராபாத்ல இருந்து பஸ்ல வந்தாராம். அவரு 12 மணிக்கு தான் வந்து சேர்ந்திருக்காரு. சரி, நீ ஜாக்கிரதையா இரு. ஓகே ஓகே, நீங்க சீக்கிரம் வாங்க, எனக்கு போர் அடிக்குது. ஓகே, வரேன், பாய். கேட்டிங்களா சார்? அப்படின்னா ராஜசேகர் அரேஞ்ச் பண்ண வண்டியில ஏறாம பைக்ல வந்து ராஜசேகர் வீட்டுக்கு வந்தது யாரு? தெரியலையே. ஆக்சுவலி ராஜசேகர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்ன கௌதம், சரக்கு விஷயமா சாரை பார்க்க வரியாமே அப்படின்னு கேட்டார். நானும் ஆமாண்ண. அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்புறேன், நீ சாரை பார்க்க போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு போ அப்படின்னாரு. சரிண்ண. ஆனா நீ ஃப்ளைட்ல வரல. இல்ல, போலீஸ் எனக்காக வலை விரிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் டிக்கெட்டை வேற ஆளுக்கு கைமாத்தி விட்டுட்டேன். அவங்க உன் டிக்கெட்ல இங்க அனுப்புன ஆள் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். பிடிச்சிருவோம். ஹலோ திலீப் சார். நேத்து கௌதம ராஜசேகர் வீட்டில் பார்த்தல? ஆமாம் சார். அவன் தான் கௌதம்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏர்போர்ட்ல கிளியரிங் செக்ஷன்ல கௌதம்ங்கிற பேர்ல தான் லக்கேஜ் டிஸ்பேச் ஆச்சு. ஓகே, அங்கேருந்து அவரை ஃபாலோ பண்ணேன் சார். அப்படியா? ஆமாம் சார். அவர் டாக்ஸி அவாய்ட் பண்ணிட்டு வேற டாக்ஸியில் பாதியில் அதையும் கட் பண்ணிட்டு 2 வீலரில் ராஜசேகர் சாரை மீட் பண்ணார் சார். வந்தவன் அவன் பேரு கௌதம் தான் சொன்னானா? ஆமாம், இவர் சொன்னார். அவர் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. சரி, இன்னமும் அந்த கௌதம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கியா? ஆமாம் சார், இன்னமும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, வெளியில் வரல. வந்தா அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே சார். வெரி குட். டன் எ குட் ஜாப். தேங்க்யூ சார். அந்த கௌதம எப்படியும் பிடிச்சிடலாம். டோன்ட் வரி. ஓகே சார். இன்னொரு 10 நிமிஷம் பார்ப்போம். அதுக்குள்ள அந்த பொம்பளை உண்மையை சொல்லலைனா நான் சொன்ன அடுத்த கட்ட பிளேயை நீ ஆரம்பிச்சிரு. ஓகே? ஓகே சார். சார், ஏன் சார் என்னை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? சொல்றேன். என்னாச்சு சார்? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், உபயோகப்படுற மாதிரி எந்த தகவலுமே இல்லை. நீங்க எதை தேடுறீங்கன்னு சொன்னா நானே அது எங்க இருக்குன்னு சொல்லிடுவேன். வீணா எதுக்கு என்ன இப்படி கட்டி போட்டு கொடுமை பண்றீங்க? அவுத்து விட்டுறோம். ஆனா உண்மையை பேசுவீங்களா சிஸ்டர்? என்ன உண்மை? கௌதம்ங்கிறவன் ஒரு ஸ்மக்லிங் மீடியேட்டர். உங்களுக்கு அவனை தெரியுமா தெரியாதா? அவன் காரணம் இல்லாம போன்லயே பேசாதவன். அப்படிப்பட்டவன் உங்ககிட்ட முகத்தையே காமிச்சிருக்கான்னா கண்டிப்பா நீங்க அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. கரெக்டா? எந்த வகையில வேண்டியவங்க நீங்க? நீங்க எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருந்துட்டா தப்பிச்சிடலான்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க மேடம். நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்க வீட்டு போன்ல இருந்தா அவன் போன் பண்ணிருக்கான்னு என்கிட்ட பக்காவான ப்ரூஃப் இருக்கு. வெளியில இருந்து வர்றவங்க யாருமே லேண்ட்லைனை யூஸ் பண்ணோம்னா நீங்க கண்டிப்பா கதவை திறந்துதான் ஆகணும். கரெக்டா? தெரியாதவங்களுக்கு நீங்க கதவை திறக்கிற ஆள் இல்லைன்னு உங்களை பார்த்ததும் புரிஞ்சு போச்சு.
அதனால வாதம் பண்ணாம அடம் பிடிக்காம கௌதம் யாருன்னு சொல்லிடு. நான் நேர்மையான ஆளு, ஸ்கூல் டீச்சர். வீணா என் மேல பழி சுமத்தாதீங்கன்னு நீங்க டிராமாலாம் ஆட முடியாது. ஏன்னா என்ன மாசம் 26,000 ரூபாய் சம்பளம் வாங்குற உங்களுக்கு கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்தது? என்னது? உங்க பியூரோவை செக் பண்ணும்போது நீங்க வச்சிருந்த உங்க ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸோட ஜெராக்ஸ் கிடைச்சது. ஸோ நீங்களும் எங்களை மாதிரியே சம்திங் ராங்கான ஆள் தான்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நமக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம். கௌதம் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிஸ்னஸ் டீல் பத்தி கொஞ்சம் ஓப்பனா பேசுவோமா? நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு தெரியணும். கண்டிப்பா போலீஸ் மட்டும் இல்ல, டோன்ட் வரி. நீங்க போலீஸ் இல்ல, ஓகே. ஆனா யார் நீங்க? அவங்க கூட ஏற்கனவே நான் ஒரு டீல் பண்ணியிருக்கேன். ஓஹோ, நீங்க? நான் என்னோட பர்சனல் ரிவெஞ்சுக்காக கௌதமுடைய கடத்தல் சாம்ராஜ்யத்தை சிதைச்சிக்கிட்டு இருக்கேன். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். இப்போ உங்க 2 பேருக்கும் எங்கிட்ட தேவைப்படுற கோஆபரேஷன் என்ன? கௌதம் எங்களுக்கு கிடைக்கணும். அவன் அவ்வளோ சீக்கிரம் யார் கைக்கும் கிடைக்க மாட்டான். எதுக்காக அவன் கிடைக்கணும்? அவங்கிட்ட ஒரு 30 கோடிக்கு டீல் பேசுறான். அதை என் பார்ட்னர் கைக்கு கொண்டு போக சொன்னான். என்கிட்ட டீல் போட்டான். உங்ககிட்ட பார்ட்டி இருக்காங்களா? உங்களுக்கு அந்த டீல் தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். அப்படின்னா அந்த டீலை என்கிட்ட முடியும் மேடம். ஓவர்டேக் பண்ண விஷயம் கௌதமுக்கு தெரிஞ்சா எந்த லெவலுக்கும் இறங்கிடுவானே. அவன் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்? கொன்னிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி கௌதம் சாதாரண ஆள் இல்ல. அவனை ஓவர்டேக் பண்ணி நீங்க எங்கிட்ட வரீங்கன்னு தெரிஞ்சாலே ரிவர்ஸ் ஆயிடுவான். அதனால அவனை கொலை பண்ணிட்டு வாங்க. அந்த 30 கோடி டீல் உங்களுக்கு நான் தரேன். நீங்க தரீங்க? ஆமா. எப்படி? அதான் நீங்களே சொன்னீங்களே, யாருக்கும் குரலை கூட காமிக்காத கௌதம் உங்களுக்கு எப்படி முகம் காமிச்சான்னு கேட்டீங்கல்ல. அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற இந்த டீல் தான். புரியுதா? அப்படின்னா கிளைண்ட் உங்களோடதா? ஆமா. சேல்ஸ் பார்ட்டி என்கிட்ட இருக்கு. குட். நம்மெல்லாம் ஒன்னாயிட்டா நடுவுல அவன் எதுக்கு? அதானே சார், அவனை க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். எப்படி அவனை நெருங்கிறது? அவன் வேற அபவுட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சாதானே? என்கிட்ட அவன் ஃபோன் நம்பர் இருக்கு. அப்படியா? ஆமா. என்ன நம்பர்? 7660817694. இந்த நம்பர்ல இருக்கானா? ஆமா, போட்டு பாருங்க. ஆமா சார், போட்டு பாருங்க. ஆமா சார், போட்டு பாருங்க. யார் நீ? என்ன பண்ற? என்ன மேடம், பயமா இருக்கா? தம்பி, இவங்களை கார்னர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா டாக்டர் சார்? ஆமா ஆமா தம்பி. மேடத்தை கூட்டிட்டு போங்க. ஒரு 30 கோடி சூரத் வைரம் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல இருக்காது தம்பி. டாக்டர் சார், தம்பி கையில துப்பாக்கியோட இருக்கார்ல? ஆமா. சுற்ற மாட்டாரு? போய் பாருங்கன்னா பாருங்க சார், கூட்டிட்டு போங்க அவங்கள. மேடம், நீங்க போய் அந்த சூரஜ் வைரத்தை எடுத்து கொடுத்துருங்க. பாவம், அவர் ஸ்மக்லிங் பண்ணிக்குவாரு. சார், கட்டா அவருங்க சார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவருங்க. சரிங்க சார். கௌதம், அந்த டாக்டர் டபுள் கேம் ஆடுறான். பண ருசி பார்த்துட்டான். அவர் எந்த மாதிரி டபுள் கேம் ஆடினாலும் சரக்கு உங்களுக்கு தான். நான் சும்மா அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக
விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன். சொல்லுங்க மேடம். மேடம் இல்ல தம்பி, சாரு. மேடத்தோட செல்ல இருந்து பேசுறாரு. எந்த சார்? நீ கிளம்பி மேடத்தோட வீட்டுக்கு வா சாரு, நான் சொல்றேன். ஏய், யார் நீ? மேடம் எங்க? என்ன தம்பி, டுமில் ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. என்ன சத்தம் அது? ஒன்றும் இல்லை, நம்ம பையன் புனிதா மேடம சுட்டுட்டான்னு நினைக்கிறேன். அந்த பையன் அந்த பையன் என்னாச்சு? மூஞ்சிலாம் என்ன ரத்தம்? சுட்டுட்டானா? அந்த அம்மா செத்துட்டாங்களா? ஆமா சார், செத்துட்டாங்க சார். சாகணுங்கிறதுக்காக தானே சுடுறது. பெசாமரியா போன் பேசிட்டு இருக்கேன்ல. மிஸ்டர் கௌதம். எஸ். புனிதா காலி. வாட்ஸ்அப்ல வேணா போட்டோ அனுப்புற, பாக்குறியா? அதே மாதிரி உன் மனைவியும் காலியாக கூடாதுன்னா உடனே நீ இங்க வாப்பா. யாருக்கிட்டையும் எதையும் மூச்சு விடாம வந்து புனிதா வீட்ல சேருப்பா. யாருப்பா நீ? என்ன சார், அந்த அம்மா செத்து கிடக்குது, வேடிக்கை பார்த்த என் போட்டோவை இந்த மாதிரி எடுத்திருக்கீங்க? சுட்ட நீங்க துப்பாக்கி எடுக்க மறந்துட்டீங்க. என்னது? நான் சுட்டனா? துப்பாக்கி மேல உங்க கை தானே இருக்கு. இருக்கு. சுட்ட அவசரத்துல கண்ணை மறைக்க மறந்துட்டீங்க சார். நல்லா மிரட்டுறனா? இதெல்லாம் போலீஸ்க்கு போலாமா? என்ன சார் இதெல்லாம்? நீங்க கௌதமுக்கு வந்த மாதிரி தானே சார் வந்தீங்க. இப்ப பார்த்தா எனக்கு செக் வைக்கிறீங்க சார். ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? முதல்ல போய் அந்த அம்மா பாடிய டிஸ்போஸ் பண்ற வேலையை பாருங்க. விளக்கெல்லாம் அப்புறம் கிடைக்கும். ஆமா, பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ண போறீங்க சார்? என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? இங்க பாருங்க டாக்டர், நீங்க இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு மாதிரி பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். என்ன கெட்ட கோபம் வந்துடும்? நீங்க சொன்னதுனால தானே இதை செஞ்சேன். என்னது? நான் சொன்னா பின்ன இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க என்ன சொன்னீங்கன்னு. திலீப் சார், டாக்டர் உன்னை கட்டி போடும்போது என்ன சொன்னாரு? நிறைய சொன்னார் சார். எதை பத்தி கேக்குறீங்க? கௌதம கொலை பண்றத பத்தி பேசும்போது 30 கோடி வைரம் கையில வரட்டும்னு சொன்னார் சார். அப்புறம் வந்ததும் கௌதம நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொன்னார் சார். உங்க இஷ்டப்படி கௌதம கொன்னுக்கோங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் சார். என்ன சார் சொல்லியா கொடுத்தேன்? சொன்னீங்க தானே சார்? சார் சொல்லல சார். ஏய், அவசரப்படாத. சார் பதில் சொல்லுவாரு. நீ கிளம்பு. ஓகே சார். சார், உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் சார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த கோர்த்து விடுற கணக்கு காரியத்தை மட்டும் கரெக்டா பண்றீங்க சார். பாருங்க சார், சார் எவ்வளவு டெரரா பாக்குறாருன்னு. பார்த்தா பேசுங்க சார். அவர்தான் கௌதம். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. வணக்கம் கௌதம் சார். சார் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இவரு நான் தான் கௌதம்னு இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திக்கல. ஆனா நாங்க அப்பப்போ போன்ல பேசிக்குவோம். பை தி வே, என் பேரு ராஜசேகர், டாக்டர். உங்களுக்கு ஞாபகம் வரல? நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னு எனக்கு தெரியும். எதுக்காக புனிதாவை இப்படி பண்ண? சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். எனக்கு விளக்கெல்லாம் வேணாம். போங்க, நடத்திட்டீங்க. போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க. டாக்டர் அதான் சொல்றாருல, போங்க. என்ன சார் நீங்க மிரட்டுறீங்க? மிரட்டுறதுன்னா இது கிடையாது. நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல ஒரு போட்டோ, அத போலீஸ்ல கொடுக்கறது. கொடுக்கட்டுமா? சார், நீங்களே கொண்டுட்டு இப்ப என் மேல போட்டு டிராமா ஆடுறீங்களே சார். ஆமா, நான் தான் கொன்னேன். என்ன இப்போ?
அப்படி போடுங்க சார், அப்படி போடுங்க சார். சார், அந்த 30 கோடி ரூபாய் வைரம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம கூட குறைய பேசி டீல முடிச்சுக்கலாம். டாக்டர் போங்க, போய் பாடியை டிஸ்போஸ் பண்ற ஏற்பாடு பண்ணுங்க. போங்க போங்க. திலீப், நீ டாக்டரை ஃபாலோ பண்ண. சார்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். ஏய், இருப்பா, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், இன்ட்ரெஸ்டா இருக்கும். How was it? ஏனங்க யார் நீ? என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். வேணாம். இது பாரு, என் வீட்டுக்காரரு ரொம்ப கோவக்காரரு. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ தெரிஞ்சாதானே? ஐயோ அம்மா அம்மா தற்போது ஒரு சிறிய பிரேக். என்ன? எனக்கு என் பொண்டாட்டினா உயிர். அது தெரிஞ்சதுனால தான் அவளை கடத்தி வச்சிருக்க. அவ இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவளே ஃபோன் பண்ணி மாட்டிக்கிட்டா. இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு கேட்டா கரெக்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாருங்கிற உண்மை தெரியணும். கௌதம்க்கும் உங்களுக்கும் உள்ள லிங்க் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஐயோ சார், கௌதம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. ஹலோ ஹலோ, நான் பார்கவி பேசுறேன், கௌதமோட வைஃப். அப்படியா? சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து உங்ககிட்ட பேசினார் இல்லையா? பேசினார்ல? ஆமா. ஏன்? இல்ல, அவர் மொபைல் ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்தது. அவர் அங்க வந்திருக்காரான்னு தெரிஞ்சுக்கத்தான். இது உங்க மொபைல் நம்பரா? ஆமா. ஏன்? அவரை உங்களுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறேன். முடிஞ்சா சீக்கிரமா வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல, விடுங்க. ராங் நம்பர். சார், ராங் நம்பரா இருந்தா கூட இவ்வளவு டீடைலா பேசுறீங்களா சார்? நான் எப்பவுமே அப்படிதான் சார், ஒரு மாதிரி லூசு. பரவாயில்ல மேடம், யூ ஆர் கிரேட். என்ன கிரேட்? பேசின நம்பர்ல ஒன்ன டெலீட் பண்ணிருக்கீங்களே. என்ன தேவை உனக்கு? என்னவா இருக்குன்னு சொல்ல பார்க்கலாம். பணம் தேவையா? உனக்கு அப்படி படுதா? பண தேவை மட்டும்தான் என் தேவைன்னா, என் கையில இப்போ 30 கோடி ரூபாய் வைரம் இருக்கு. ஓடி போயிருப்பேன்ல. வேற என்ன உன் பிரச்சனை? எனக்கு உன்னால சில காரியங்கள் ஆகணும். என்ன காரியங்கள்? யார் யாரெல்லாம் இந்த ஸ்மக்லிங் பிசினஸ்ல உன் கூட கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் இப்ப புனிதாவை காலி பண்ண மாதிரி காலி பண்ணணும். என்ன அப்படி பாக்குற? அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? இப்ப நம்ம டாக்டர் இருக்கார்ல, அவரும் கடத்தல் பிசினஸ் பண்ணோன்னு ஆசைப்பட்டார்ல. ஆமா. அவர் அந்த அம்மா டெட் பாடிய டிஸ்போஸ் பண்ணி முடிச்சதும் சுடப்பட்டுருவார். என்ன ஷாக் ஆயிட்ட? என்ன உன் உத்தேசம்? வெட்டி கேள்வியெல்லாம் எதுக்கு? எல்லாரையும் உன் ஒருத்தனால காலி பண்ண முடியுமா? உதவிக்கு ஆள் வேணும். என்ன முறைக்கிற? ஸ்மக்லிங் பிசினஸ்ல இருக்கிற ஆட்கள் ஆசிட் ட்ரம் மாதிரியானவங்க. அதுக்கு அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது ஆசிட மொண்டு மேல ஊத்திக்கிறதுக்கு சமம். உன்னோட பிசினஸ் ஆட்கள் ஆசிட் ட்ரம்னா, என்னோட டீம் எரிமலை குழம்பு. தொட்டு கூட டெஸ்ட் பண்ண முடியாது. நீ என்ன போலீஸா? போலீஸா இருந்தா உனக்கு தகவல் வராதா? கஸ்டம்ஸா? கஸ்டம்ஸா இருந்தா உன்னை இப்படி ஸ்கெட்ச் போட்டு மடக்க முடியுமா? நீ யாரு பின்ன? எக்ஸைஸ் டிபார்ட்மெண்டா? அதுக்கும் மேல. என்ன கேள்வி கேட்காம என் கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு, என்ன? உன்னையும் சேர்த்து இந்த ஊர் ஸ்மக்லிங் டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர்.
அதுல ஒருத்தரை கொன்னுட்டீங்க. பாக்கி 3 பேர்ல டாக்டர் இருக்காரா? இல்ல. சரி, அவங்க 2 பேரை கொன்னுடுறியா? எதுக்காக அவங்கள கொல்லணும்? கொன்னுட்டு வா சொல்றேன். நான் முடியாதுங்க. நீ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உன் மனைவி உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். திலீப் சார். டாக்டர் புனிதா பாடியோட கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டார் சார். எங்க போறாரு? அவரோட தைலம் தோப்புக்கு சார். ஓகே, நீ சார் கூட போ. ஓகே சார். அவர் காட்டுற 2 பேரை போட்டு தள்ளிடு. ஓகே சார். என்ன புரியலையா? உங்க கை கரப்பட வேணான்னு சொல்றேன். கூட போங்க. போங்க சார். ஹலோ குமார் சார். உங்க ஓனர் மயூர் தோப்புக்கு போறானா? அந்த இடம் தெரியுமா? தெரியும் சார். அங்க அந்த பொம்பளை பாடியை எரிப்பான். எரிச்சதும் அவனை போட்டுரு. ஓகே சார். மேடம் இருக்காங்களா? இருக்காங்க சார். கொடு. ஒரு நிமிஷம் சார். ஹலோ, என்ன மாம்ஸ்? மேட்டர் ஓவர். குட், வெரி குட். அப்ப கிளம்பி வந்துரு. ஹாய். ஹாய். கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? ஒரு நிமிஷம் மாம்ஸ். என்ன? எதுக்காக இந்த கை குலுக்கல்? பிளான் போட்டபடி பக்காவா எல்லா வேலையும் முடிச்சதுக்கு. தேங்க்யூ. ஆனா உன் புருஷன் கூட போனவன் அந்த 2 பேரையும் கொன்னுட்டு வந்தாதான் 100% வேலை முடிஞ்ச மாதிரி. கௌதம் வேற கோஆபரேட் பண்ணி முடிக்கணும்ல? முடிச்சிருவாரு. நடுவுல என்ன பணையமா வச்சிருக்கீங்களா? உன்னை பணையமா வச்சதுனாலதான் அவனை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. இல்லனா டோட்டலி எல்லாமே ரிவர்ஸ் ஆயிருக்கும். எது எப்படியோ இனிமே இந்த ஊர்ல கள்ளக்கடத்தல் ஆட்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா? அது போதும். ஆல்மோஸ்ட் கிளியர். சூப்பர். உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு மாம்ஸ். வாந்தி எடுத்துருவ. பரவாயில்லையா? ஏன் அந்த அளவுக்கு கப்பா இருக்கேன். முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன். பாசத்துல என்ன பேசுறதுன்னு புது அறிவு கூட கிடையாது உனக்கு. ஒரு நிமிஷம் இங்க வா. இந்தா. என்னது இது? இதுலதான் அந்த 30 கோடி வைரம் இருக்கு. ஜாக்கிரதையா வச்சுக்க. ஓகே ஓகே. என்னங்க நீங்க? உன்னை கட்டி போட்டிருப்பாங்க, மயங்கி போயிருப்ப. உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன். அது 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 வந்து பார்த்தா நீ கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்க. உன் கள்ள காதலனோட. கள்ள காதலனுடைய? ஆமா. இந்த 30 கோடி ரூபா வைர பிசினஸ மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இதுல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு நீயும் அவனும் மட்டுமே வியாபாரம் பண்ணலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க இல்ல? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, அது மட்டும்தான் பிடிக்காம இருந்துச்சு. இப்போ நீ அவன்கிட்ட கொஞ்சி பேசுனதும் பைத்தியமும் பிடிச்சிருச்சு. எத்தனை நாள் நடக்குது இந்த நாள்? கள்ளக்காதல் கள்ளக்காதல்னா பிஞ்சிரும் பிஞ்சு. கொஞ்ச நேரம் பேசாம இரு. எங்கேயாவது மறைஞ்சு உட்காந்துக்கோ. நாம அப்புறம் பேசிக்கலாம். நீ சொன்னத அவர்கிட்ட சொன்னா நீ அவ்வளவுதான் காலி ஆயிடுவ. நோனோ வந்த அன்னைக்கே கமிஷனர் ஆபீஸ்ல
டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பியை காமிச்சிட்டேன். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நீ இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க, யாரை போட்டு தள்ள போறேன்னு கமிஷனர் சிரிச்சாரு. நீங்கள் வேணா பாருங்க சார், சிட்டியில் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கவே இருக்காதுன்னு கேரண்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு தான் டியூட்டிக்கே ஏறுவேன். வேற என்னடா? சரி, ஓகேடா, பாய். பார்கவி. எஸ் மாம்ஸ். ஓஹோ, ரெடியா வந்துட்டியா? ஆமா, நான் இங்க தான் நிக்கிறேன். இந்தாங்க. என்ன இது? காஃபி. இத குடிச்சா இருப்பனா? மாம்ஸ், என்னைக்காவது நான் அந்த மாதிரி கெட்ட காஃபி போட்டு கொடுத்துருக்கேனா மாம்ஸ்? நீ தான் மெச்சிக்கணும் உன் காஃபியை. இந்தா, உங்க அம்மாவுக்கு போனை போடு. ஹலோ. ஹலோ அம்மா. என்ன? உன் அருமை தம்பி பேசணுமா? குடு. இந்தாங்க. என்னக்கா? என்னடா ஆச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, இந்தா மாமா கிட்ட பந்தயம் கட்டி இவ புருஷனை கள்ளக்கடத்தல்காரனாக்குன அந்த செல்வினை என்கவுண்டர்ல போட்டு தள்ள சொல்லிட்டேங்க. அதெல்லாம் பக்காவா ஒர்க் பண்ணியாச்சு. என்கிட்ட ட்ரெயின் ஆன பசங்கள்ல ஒருத்தனை ஏற்கனவே செல்வின் கிட்ட வேலைக்கு சேர்த்துட்டேன். அவன் மூலமா எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கான்னு, எத்தனை கொலைகள் பண்ணிருக்கான்னு எல்லா லிஸ்டும் எடுத்தாச்சு. எல்லாமே ஆதாரத்தோட இருக்கு. மாப்பிளைக்கு எதுவும் சந்தேகம் வரலையே? மாப்பிளைக்கு சந்தேகம் வரலையான்னு கேக்குறாங்க. இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். அம்மா, என் வீட்டுக்காரர்கிட்ட மாமா வேற மாதிரி டிராமா ஆடி எல்லாரையுமே காட்டி கொடுக்க வச்சிருக்காரு. யூ டோன்ட் வரி. விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டே செஞ்சிருக்கலாம். அம்மா, விஷயத்த சொன்னாலாம் ஒண்ணுமே நடந்திருக்காதுமா. அதை விடு. அப்பா எப்படி இருக்காரு? தூங்குறாரு. எழுப்பட்டுமா? வேணாம், எந்திரிச்சா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லு. ஓகேவா? ஓகே. ஓகே, வச்சிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஸ்டேஷன் போறீங்களா மாம்? ஆமா, டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 2 நாள் ஆயும் ஸ்டேஷன் போலனா நல்லா இருக்காதுல்ல. தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன். இவர் கதை எப்படி மாம்ஸ்? யாரு? உன் புருஷன் கதையா? ஆமா, அதான் நான் சொன்னனே. அவங்க 2 பேரையும் இவர் காட்டி கொடுத்த உடனே உங்க ஆளுங்க என்கவுண்டர் பண்ணிடுவாங்க இல்ல? ஆமா. இவர் மேல கேஸ் ஏதாவது? செஞ்ச தப்புக்கு சின்னதா ஏதாவது தண்டனை வேணும்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மாம்ஸ். ஏண்டா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? 10 வருஷமா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு பேசாம இருந்தீங்க. என் கல்யாணத்துக்கு கூட வரல நீங்க. இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால என் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடத்தி தந்தீங்க. ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஊருக்கு நான் வரேன்னு உனக்கு ஃபோன் பண்ணதும், என் கூட எப்போவோ நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த உன் அப்பா அம்மா கூட என்னை மறுபடியும் சேர்த்து வச்சேன். அதனால தான் அவங்க கஷ்டங்களை என்கிட்ட சொன்னாங்க. நானும் உதவி பண்ண முடிஞ்சது. அதுவும் உன் புருஷன் மூலமாவே அட்டாக் ஆரம்பிச்சு பக்காவா முடிச்சேன். நான் இருக்கிற இடத்துல கிரைம் இருந்தா எனக்கு பிடிக்காது. அதுவும் என் சொந்த வாழ்க்கையில இருந்தா சுத்தமா பிடிக்காது. அதனால தான் இதெல்லாம். நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கூடாது, புரியுதா? ஓகே மாம்ஸ். சரி, நான் கிளம்புறேன். வந்து கதவு பூட்டிக்க. என்ன? ஐம் சாரி. எதுக்கு சாரி? இந்த மாதிரி ஒரு விஷயம் பின்னாடி நடக்குதுன்னு தெரியாம உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டு. ஒன் செகண்ட். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகேங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லு. புரியாம குழம்பிட்டு நிக்கிறேன். அப்பா கஸ்டம்ஸ் ஆபீசர் இல்லையா? அவரு செல்வின்னு ஒருத்தனை அவமானப்படுத்திட்டாரு. அவன் அப்பாவை பழி வாங்க
உங்களை குறி வச்சுட்டான். அவன் தான் உங்க வேலையை போக வச்சான். உங்களை அவன் வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான். புனிதா அவன் ஆளுதான். உங்ககிட்ட புனிதா பிசினஸ் தர மாதிரி நடிச்சான். கடத்தல் மீடியேட்டரா நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க. நீங்க எங்ககிட்ட எல்லாம் கொரியர் கம்பெனி வேலைன்னு பொய் சொல்லிட்டு இருந்தீங்க. அவன் வந்து அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு போகவும் அப்பதான் நீங்க ஸ்மக்லிங் மீடியேட்டர்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த நேரம் மாமா கரெக்டா சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறேன்னு ஃபோன் பண்ணாரு. நான் விஷயத்த மாமா கிட்ட சொன்னேன். ஏற்கனவே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வேறையா, டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கலையை எடுத்துடுறேன்னு சொன்னாரு. நம்ம ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வர விஷயத்த மாமா கிட்ட சொன்னேன். ஃப்ளைட் மேட்டர், பஸ் மேட்டர்னு நீங்க போன்ல பேசின விஷயத்தையும் சொன்னேன். அதை வச்சு மாமா பிளான் பண்ணி 2 பசங்களை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஓகே, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போறீங்க? அந்த பையன் திலீப்பை ஒரு இடத்துல கட்டி போட்டு மயக்கப்படுத்தியிருக்கேன். அவனை கூட்டிட்டு போய் அந்த செல்வினியையும் அவனோட இன்னொரு பார்ட்னரையும் என்கவுண்டர் பண்ண வச்சுட்டு வந்துடுறேன். நமக்குன்னு எந்த பிரச்சனையும் பாக்கி வைக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்றேன். ஐ லவ் யூ கண்ணா. மீட்டுங்க. ஹலோ சார், செல்வின் அவன் பார்ட்னர் 2 பேர் கதையும் முடிஞ்சது சார். வெரி குட். குமார் பேசினானா? பேசினா. டாக்டர் கதையும் ஓவர். ஸோ சிட்டியில் இனிமே கடத்தல் கல்பிரிட்ஸ் இல்லை? இல்லை சார், மேக்ஸிமம் ஓவர். சரி, நீ டியூட்டியில் ஜாயின் ஆடு திலீப். நிறைய லீவ் ஆயிடுச்சு. நாம் 2 பேர் பார்க்கல, பேசலை. ஓகே? ஓகே சார். டிரைவர் விஷயம் என்னாச்சு? அவரை டார்ச்சர் பண்ணி பொய்யா ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்க சொல்லி ஜெயிலருக்கு செல்வின் பணம் கொடுத்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. செல்வினை தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் கிடைச்சா அரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டிரைவர் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆன மாதிரி தான். ஹலோ சார், தேங்க்ஸ் சார். ஏன் அழற? அப்பாவை ஜெயிலில் பார்த்தோம் சார். வெரி குட். என்ன சொன்னார்? கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொன்னார் சார். கலைகளை எடுக்க உன்னை அறிவாளா நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். நீ அதையே வச்சு உன்னை அருவாளா நினச்சி உன்னை நீயே மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே? ஓகே சார். இதோட நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? புரியுது சார். டேய், என்ன பேசுற நீ? உனக்காவது புரியுதா நீ பேசுறது? யாருக்கும் எதுவும் புரிய வேண்டாம். நீ போய் சமையல் வேலையை பாரு. இந்தா. என்னமோப்பா. என்ன சதீஷ், ஏதோ பூடகமாவே பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும்போது கடவுள் என்ன மாதிரி ஆளுங்களை அனுப்புறத பற்றி என் சிஷ்யன்களுக்கு எடுத்து சொன்னேன். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். அதான உலக நீதி.